ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு saree ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்களும் saree ப்ளீட்டிங் பண்ணதுக்கு கத்துக்கணுமா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சாரியோட பல்லு ஃபிளீட்ஸ் எடுத்திருக்கோம். கஸ்டமருக்கு பார்டர் சைஸ் எந்த அளவுக்கு தேவைன்னு கேட்டுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிளீட்ஸ் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று எடுக்கிறதுனால நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ் கிட்ட வரும். பாருங்க, நம்மளுக்கு நிறைய ஃபிளீட்ஸே வந்திருக்கு. ஸோ 10 to 12 ஃபிளீட்ஸ் கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா ஒன்று அடுத்து ஒன்று கரெக்டா எடுக்கும்போது உள்ள ஏதாவது ஃபில்ஸ் வந்து உங்களுக்கு மடிஞ்சு இல்லாம ஃபிளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லா ப்ராப்பரா கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு பேக் சைட்ல நம்ம ஒரு பின் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி பேக் சைட்ல நம்ம பின் பண்ணி முடிச்ச பிறகு கிளிக் பண்ணிட்டு ஃபிளீட்ஸை கரெக்டா உள்ள மடங்கி இல்லாத மாதிரி பார்த்து கரெக்டா ப்ராப்பரா பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒன்று கூட விடாம கரெக்டா வச்சு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிக்கணும். பாருங்க, உள்ள ஃபிளீட்ஸ் மடங்கி இருக்க கூடாது. ஸோ கரெக்டா ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டா லேயரா எடுத்து பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வரும். இந்த மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைட்ல செகண்ட் பின் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். நம்ம பல்லோட ஃபிளீட்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 times பல்லு ஃபிளீட்ஸ்க்கு நீங்க பின் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் பின் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம வந்து செகண்ட் பின் பண்ண போறோம். ஸோ செகண்ட் பின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் டைமும் ஒரு வாட்டி பின் பண்ற மாதிரி வரும். ஸோ கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணதுனால நம்ம சாரி போடும்போது சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, வித்தவுட் அயனிங்கே பண்ணாம பல்லோட ஃபிளீட்ஸை பாருங்க, நம்மளுக்கு சும்மா மயில் தோக மாதிரி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணனா இந்த வீடியோ பார்த்து கத்துக்கோங்க. இப்போ நம்ம பல்லோட ஃபிளீட்ஸை அயனிங் பண்ணுவோம். ஸோ பல்லு ஃபிளீட்ஸ் ஃபுல்லாக பின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நியர்லி இந்த மாதிரி 3 times எடுத்து இந்த மாதிரி பின் பண்ணிடணும். பின் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி அயனிங் பண்ணிடணும். ஸோ பல்லு ஃபிளீட்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கரெக்டா ப்ராப்பரா வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பின் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அயனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி கட்டும் போது ப்ராப்பரா இருக்கும். ஸோ பாருங்க, இப்போ பல்லு ஃபிளீட்ஸ் நம்ம அயன் பண்ணி முடிக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம சாரியோட செஸ்ட் ஃபிளீட்ஸ். செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்து நீங்க நியர்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு 10 to 12 ஃபிளீட்ஸ் மேல வந்திருக்கிறதுனால ஸோ குட்டி குட்டி எவ்வளவு அழகா வருது பாருங்க. ஃபிளீட்ஸ் நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஸ்ட் ஃபிளீட்ஸ் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நியர்லி உங்களுக்கு பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் நம்ம பண்ணி அயனிங் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஆல்பபெட்டோட ஏ ஷேப் மாதிரி கரெக்டா அந்த மாதிரி வந்துடும் பாருங்க. உங்களுக்கு மேல இருந்து இப்படி பார்க்கும்போது ஒரு ஏ மாதிரி ஷேப் வந்துடும் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. ஃபிளீட்ஸ் வந்து நம்ம அயனிங்கே பண்ணாம குட்டி குட்டியா அழகா வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அயனிங் போட்டு முடிச்சிடணும். இது நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸோட செகண்ட் பக்கம், சைட்ல வர பக்கம் இது. ஸோ சைட்ல வர மாதிரி இதுவும் ஃபிளீட்ஸ் குட்டி குட்டி குட்டியா வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அயனிங் போட்டுடுங்க. இதே மாதிரி நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி 3 times எடுத்தோமோ அதே மாதிரி சாரி ஃபிளீட்ஸும் நியர்லி இந்த மாதிரி 3 times வரும். ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ஃபிளீட்ஸ் வரும், நெக்ஸ்ட் சைட் ஃபிளீட்ஸ் வரும், நெக்ஸ்ட் பேக் சைட்ல வர இடம் வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணதுனால பாருங்க, சூப்பரா ஃபிளீட்ஸ் கரெக்டா பக்காவா ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 times அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம சென்டர் ஃபிளீட்ஸ் எடுக்க போறோம். ஸோ சென்டர் ஃபிளீட்ஸ் எப்படி எடுக்குன்னா நம்ம ஒரே இடத்துல ஃபிளீட்ஸ் வைக்காம நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கா வரா மாதிரி தள்ளி தள்ளி எடுத்திருக்கோம். ஃப்ளஃபி ஃபிளீட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ளஃபியா இல்லாம மீடியம் ஃப்ளஃபியா வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து சென்டர் ஃபிளீட் எடுத்து தள்ளி தள்ளி ஃபிளீட்ஸ் வச்சுட்டு பின் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பின்னே போதும். பின் பண்ணி முடிச்சிட்டு பிறகு கீழே பாட்டம்ல பாருங்க இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணா ஃப்ளஃபி வந்து ப்ரெஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸோ லைட்டா இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறதுனால ஃப்ளஃபி ஃபிளீட்ஸ் கொஞ்சம் ஃப்ளஃபியா பஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபிளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணி கரெக்டா வந்திருக்க பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அயனிங் போடணும். பாருங்க, ஃப்ளஃபி ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா பார்த்துக்கோங்க. வந்த பிறகு ஒரு அயனிங் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் மேல இருந்து வர இடத்துல வந்து கரெக்டா வச்சு ஃபுல்லாவே ஒரு அயனிங் போடுங்க. அப்புறம் ஃபிளீட்ஸுக்குள்ள வச்சு ஒரு அயனிங் போட்டீங்கன்னா நீங்க சாரி கட்டி நடக்கிறச்ச ஃபிளீட்ஸ் பார்க்கறதுக்கு நீட்டா அழகா இருக்கும். நம்ம மேலோட்ட ஒரு அயனிங் போட்டா உள்ள இருக்க ஃபிளீட்ஸ் அயனிங் இல்லாம இருக்கும். ஸோ ஃபிளீட்ஸ் உள்ள இருக்க ஃபிளீட்ஸ்லயும் ஒரு அயனிங் போட்டுட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும். சாரி கட்டி நடக்கிறச்ச ஃபிளீட்ஸ் அழகா தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்ப நம்ம ஃபிளீட்ஸ்க்கு உள் பக்கத்துலயும் ஒரு அயனிங் ஃபுல்லாவே போடணும். ஒரு ஒரு ஃபிளீட்ஸும் லிஃப்ட் பண்ணிட்டு எல்லா ஃபிளீட்ஸ்க்கும் உள்ளே வந்து கரெக்டா அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கீழே பாட்டம்ல வர ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் ஆண்டையும் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிடணும். ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் வந்து மேல் பக்கம் வச்சு நீங்க அயனிங் பண்ணிட்டீங்கன்னா ஃபிளீட்ஸ் வந்து சப்பை ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம பாட்டம்ல இருக்க அந்த ஃபால்ஸ் இருக்க இடத்துல ஒரு ஒரு பார்டர் தூக்கிட்டு இந்த மாதிரி உள்ளுக்கு வர இடத்துல வச்சு ஒரு அயனிங் போட்டுட்டு இருந்தீங்கன்னா சூப்பரா ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் நிற்கும். நம்மளுக்கு saree கட்டி நடக்கும்போது ஃபிளீட்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இருக்க லேடிஸ் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. கண்டிப்பா saree கட்டும்போது முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த மாதிரி ஒரு அயனிங் போட்டு பிஃபோரே நீங்க ரெடி பண்ண வச்சுன்னா saree கட்டும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணதுக்கோசம் சென்டர் ஃபிளீட்ஸ் அப்படியே திருப்பி போட்டுக்கோ. திருப்பி போட்ட பிறகு நம்ம கிளிப் பண்ணிடணும். ஸோ இந்த பக்கமும் பாட்டம் ஒரு பக்கமும் ஒரு கிளிப் சாரியோட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி கரெக்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நியர்லி 2 to 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது லாஸ்ட்ல இருக்க பீஸை வந்து உள்ளுக்க மடிச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபோல்டிங் வந்து ரொம்ப பெரிய பாக்ஸ் ஃபோல்டிங் இருக்காதுங்க, மீடியம் சைஸ் எடுங்க. அப்போ saree வைக்கிறதுக்கும் நீட்டா இருக்கும், நம்மளுக்கு சாரியோட கவர்ல வைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஃபோல்டிங் ரொம்ப பெருசா வச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஃபோல்டிங் எப்படி கரெக்டா இருக்க பார்த்து செஸ்ட் ஃபிளீட்ஸை வந்து அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சுட்டு இந்த பாருங்க மெஷர்மெண்ட் இந்த கையில இருந்து அந்த பக்கம் தூக்கி விட்ட பிறகு கரெக்டா மீதி இருக்க ஃபிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு சாரியோட மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபிளீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிளீட்ஸ் அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஃபிளஃபி ஃபிளீட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம சாரியோட சென்டர் ஃபிளீட்ஸை வந்து இது வந்து ஒரு 2 மடிப்பா மடிக்கணும். அவ்வளவுதான். நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு நார்மல் ஃபோல்டிங் வந்து 3 டைம்ஸ் வந்து அந்த சைடும் மடிப்போம். ஸோ அது இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்ல அந்த மாதிரி வராது. ஸோ செஸ்ட் ஃபிளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சாரியோட பல்லு ஃபிளீட்ஸை வந்து உள்ளுக்கு வந்து 2 மடிப்பு மடிச்சு சாரி உள்ளாரியே வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பாருங்க சூப்பரா சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாரியோட ஃபோல்டிங் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்த்து என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.